வயிறு அந்த மாசத்துல ஏதோ சில நபர்களுக்கு வேண்டுமானால் வயிற்று கேடு வரும். ஆனா பெரும்பான்மையான மக்களுக்கு உணவை அந்த நோம்புடி இஃப்தார் நேரத்துல உணவை சாப்பிட்டு விட்டு அவர் இந்த வகையிலும் அவருக்கு டைஜஷன் பிரச்சனையே இல்லாத அளவுக்கு போயிட்டு என்றால் அல்லாஹ் செய்த மிகப்பெரிய உபகாரம் அனுபவிக்கவர். அல்லாஹ் செய்த உபகாரம் நம்முடைய உடம்பு இந்த அளவுக்கு தயாராகிறது என்றால் கல்லீரல் என்ற ஒரு பகுதி ராஜ உறுப்பு, அந்த உறுப்பு அந்த லிட்டர் 500 லிட்டர் ரத்தம் பக்கம் அது அப்படியே சுத்திகரித்து பயங்கர பிரஷர்ல அனுப்புது என்று சொன்னால் நம்முடைய செரிமானத்திற்கு அடிப்படை காரணமாக தோன்றுவதாக இந்த கல்லீரல் இருக்கு என்று சொன்னால் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் ஒவ்வொரு உறுப்பை உடம்புக்குள்ள வச்சு அந்த உடம்பு அழகான முறையில் இயக்கிறதுக்கு ஒரு நோம்பை கொடுத்து, நோன்பாளிகளே நீங்க சிறந்த விருந்தாளிகள் நீங்க எல்லாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கெல்லாம் வாழ்த்து மழையை பொழிகிறான் என்று சொன்னால் அன்புமிக்கவர்கள் அது நோன்புடைய காலங்கள் எவ்வளவு பெருந்தலா இருக்கும். அந்த நோன்புடைய காலங்கள்ல மாடர்ன் நோன்பு என்றாகி விட்டது. என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் கேட்கலாம், எவ்வளவு ரீல்ஸ் வேணாலும் பார்த்துட்டு போலாம், மொபைலை வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணி தொலைலாம் என்று அந்த மொபைல எந்நேரம் பார்த்தாலும் ஒரு நன்மையான ஒரு கிராத்தை கேட்டுட்டு போலாம், ஒரு ஹதீஸ படிக்கலாம், ஒரு துவாவை படிக்கலாம், இந்த நேரத்திலாவது நம்ம தர்த்தீபா இருக்கலாம். இப்போ ஷைத்தான் விளங்கிடப்பட்டிருக்கிறான், நம்ம அவனுடைய சேட்டைகள் மூலமாக நம்ம பாதிக்கப்படையாம நம்மளை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் எத்தனை பேரிடத்தில் வருகிறது அன்பு மிக்கவர்கள். யோசிச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகான முறையில் சொன்னாங்க, நோன்பை பொறுத்தவரை இதா சும்த, நீ நோன்பு வைத்தால் ஃபல் யஸும் சம்உக வ பஸருக வ லிசானுக அனில் கذிபி வல் மஹாரிமி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. நீ நோன்பு வைத்தால் உன்னுடைய காது நோன்பு வைக்கிறது, நோன்பு வைக்கட்டும், உன்னுடைய பார்வை நோன்பு வைக்கட்டும், உன்னுடைய நாவு நோன்பு வைக்கட்டும், பொய் பேசுவதை விட்டும் என்றெல்லாம் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார் என்று சொன்னால் அந்த கண் கண்ட்ரோலா இருக்கணும், காது கண்ட்ரோலா இருக்கணும், பேச்சு கண்ட்ரோலா இருக்கணும். இந்த 3 உறுப்பு தான் ரொம்ப முக்கியமான உறுப்பு. எல்லா தீமைகளையும் தூண்டுவதற்கு பேச்சுவார்த்தை ஓவரா போனாலே ஆபத்து, தேவையில்லாத கேட்டுட்டே இருந்தா அதுவும் ஆபத்து, புதுசா என்ன கிடைக்குதுன்னு சொல்லி எங்காவது தேவையில்லாத நபருடைய மானங்களை குறித்து ஆராய்ச்சிட்டு இருந்தா அதுவும் ஆபத்து. இந்த ஆபத்தை விட்டு நம்ம 3 உறுப்புகளை கட்டி காப்பாற்றிக் கொண்டு நோன்பு வைக்க வேண்டும் என்று அப்துல்லா ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார் என்று சொன்னால் அன்புமிக்கவர்கள் எந்த அளவுக்கு நாம் பேணுதலா இருக்க வேண்டும், எந்த அளவுக்கு நாம் பேணுதலா இருக்க வேண்டும். நம்முடைய நோன்பு அந்த அளவுக்கு பேணுதலா இருக்கிறதா? நாளை மறுமை நாள்ல என்னுடைய நோன்பு ரையான் வாசல் வழியா சொர்க்கத்துக்குள்ள அப்படியே கூட்டிட்டு போகணும், அதுதான் என்னுடைய நோக்கம் என்ற ஒரே நோக்கத்தை மையமாக வைத்து அந்த நோன்பு நோக்கப்படுகிறதா? யோசிச்சு பாருங்க அன்புமிக்கவர்களே. எத்தனை ஊர்கள்